Hi friends, welcome to ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 வருஷத்தில் எவ்வளோ கிராம் தங்க நகை சேர்த்தேன் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நகையெல்லாம் நான் சீட்டு போட்டுலாம் எடுக்கலை, என்கிட்ட கேஷ் இருக்கும்போது எடுத்தது தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சீட்டு போட்டிருக்கேன். சீட்டு போட்டு அது எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு, முடிஞ்சிச்சா இல்லையான்றத ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு நான் எவ்வளோ சிட்டு போட்டிருக்கேன், நான் எவ்வளோ நகை சேர்த்துருக்கேன், முடிஞ்சிச்சா இல்லையான்றதை பாருங்கள். நான் சிறுக சிறுக சேமித்த இந்த நகை தான் இப்போ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய கஷ்ட காலத்தில். அதனால் நீங்களும் கோல்டு சேமிங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரிங்கு தான் நான் ஃபஸ்ட் எடுத்த ரிங்கு. இது என்னோடய பர்த்டே அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு ஆஃப்டர் மேரேஜு. இந்த கிஃப்ட்டு எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஜாய் அலுகாஸ்லேருந்து ப்ரெசன்ட் பண்ணது எனக்காக பர்த்டேக்காக. இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செயின் தான். இந்த செயின் தனிஷ்கில் எடுத்தது. இதோட கிராம் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ் தான், கரெக்டாக 8 கிராம்ஸ், கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்தது. அதனால் 8 கிராம்ஸ் வச்சுக்கலாம் நாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட்டு. அந்த பெண்டன்ட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு மலபாரில் பர்ச்சேஸ் பண்ணது. அந்த பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண முடியல. அது பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் அந்த பெண்டன்ட்டு. அப்போது தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் போய் விசிட் பண்ணி அந்த பெண்டன்ட் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அங்கே எங்களுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எங்களுக்கு ஒரு ராசியான கடை மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செயின். இது எங்கள் ஹஸ்பண்டோடது. இதோட கிராம்ஸும் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸு. இதுவுமே நாங்கள் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஜுவல்ஸுமே அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் சிட்டு போட்டதுமே அங்கே தான். இதுக்கு முன்னாடியும் எங்களை சிட்டு போட சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காததுனால லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹாரம் எடுத்தேன். அந்த ஹாரத்தில் எவ்வளோ வேஸ்டேஜ் எங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சிட்டு போடவே யோசித்து நாங்கள் சிட்டு போட்டிருக்கோம் அங்கே. அந்த ஹாரமோட ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போயிட்டு பாருங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் தான். இது எங்கள் பாப்பாவோட பேங்கிள். இது ஒரு பேங்கிள் பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருக்குது. 2 பேங்கிள் பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸு. இதுவும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. லாஸ்ட்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம் தான். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போயிட்டு பாருங்கள். இது எவ்வளோ கிராமு, இதில் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஹாரம் எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே சீட்டே ஸ்டார்ட் பண்ணோம். இதோட வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 31 கிராம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெண்டன்ட் ஒன்று எடுத்தோம். அது ஜிஆர்டியில் எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸு. அந்த பெண்டன்ட்டும் இப்போ இல்லை. அதுவும் இன்னொரு பெண்டன்ட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுமே இப்போ அடகு வச்சுருக்கிறதுனால அதை உங்களுக்கு காமிக்க முடியல. அந்த பெண்டன்ட்லாம் நாங்கள் திருப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷனில் ஃபுல்லாக நான் என்னோடய ஜுவல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வீட்டிலேருந்து போடாத நகைங்க. நான் இங்கே நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமேட்டு நானாக சேர்த்த நகைங்க இதெல்லாமே.
என் அம்மா வீட்டில் சேர்த்த போட்ட நகைங்க எல்லாமே அது தனியாகவே இருக்குது. இது வந்துட்டு மொத்தமாக 5 வருஷத்தில் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் சேமித்த நகைங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 71 கிராம்ஸ் வந்துட்டு நான் 5 வருஷத்தில் சேமிச்சிருக்கேன். இதையே வந்துட்டு நான் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நடுவில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால எங்களால் ஜுவல்ஸ் வந்து அவ்வளோவா சேமிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுவும் ஒரு ரீசன், மிக முக்கியமான ரீசனே அதுதான். அந்த டைமில் கையில் காசு இல்லாத நேரத்துலையும் எங்களுக்கு உதவுனதும் இந்த நகை தான். அப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நகை சேர்த்துருப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் இப்போ இதுவே நான் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். நீங்களும் வந்துட்டு நிறைய நகை சேமிங்க. நம்மக்கிட்ட கேஷாக வச்சுருக்கிறது எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலுமே நம்மக்கிட்ட வெறும் கேஷாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம கோல்டாக வாங்கி சேமிக்கிறப்ப அந்த கோல்டோட விலைன்றது வந்து நாளைக்கு நாள் மாறிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே கிடைக்கும். நம்மளுக்கு ஜுவல் தேவையில்லை, வேறு ஏதாச்சும் நமக்கு தேவைப்படுது, அது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம சேல் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை வந்து ஹவுஸோ இல்லை எது வேணாலுமே நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நான் நியூ இயர்லேருந்து என்ன மாதிரியான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ வந்து தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரொம்ப கம்மி சேலரி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூடவே நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸியானது. இல்லை நம்ம வேறு ஒரு சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க கூடவே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். யார் வேணாலும் பண்ணலாம். டெய்லி கூலி வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, அப்படி எல்லாருமே பண்ணலாம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் பாருங்கள். நம்ம ஹோம் மேக்கராக இருந்து கூட அதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டத்துலேயும் கை கொடுக்குறது நம்மளோட சேவிங்ஸும் நம்மளுடைய கோல்டு மட்டும்தான், வேறு யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் சேவிங்ஸில் வந்து எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், இந்த ஜுவல் பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அம்மா வீட்டில் போட்டது, அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் இதை வந்து சேமித்ததில் எங்களுடைய கஷ்ட காலத்துலேயும் வந்து கை கொடுத்தது இந்த ஜுவல்ஸ் மட்டும்தான். இப்போ எங்ககிட்ட உங்ககிட்ட காமிச்சதில் பாதிக்கு மேலே வந்து எல்லாமே அடகில் தான் இருக்குது. ஏன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்ததுனால கையில் காசு இல்லாததுனால நாங்கள் அதெல்லாம் அடகு வச்சுருக்கோம். அதை எல்லாமே நாங்கள் திருப்பினதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்னுடைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போட்டது ப்ளஸ் நான் சேமித்த நகைன்னு சொல்லிவிட்டு மொத்தமே உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோஸாக போடுறதுக்காக. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்போல்லாம் நீங்கள் எங்கள் வீடியோவை வந்து உடனே பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 5 இயர்ஸில் சேமித்த நகை. நீங்களும் இந்த மாதிரி நிறைய கோல்டு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.